ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி பர்னி சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்தியான ராகி சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சத்து மாவு யூஸ் பண்ணி ஹெல்தியான கேக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ராகி மாவு யூஸ் பண்ணி ஹெல்தியான கேக் சாக்லேட் ஃப்ளேவரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி கேக் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் குக்கருக்குள்ளே தூளுப்பு கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தான் நம்மளோட கேக் டின் நம்ம வைக்க போகிறோம். இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேக்கில் ஸ்வீட்னஸ்க்காக வெல்லம் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக 1/4 கப் நான் வெல்லம் இதில் எடுத்துக்கிறேன். இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு காய்ச்சினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் ராகி கேக் செய்கிறதுக்கு 1/2 கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் கேக்குங்கிறதுனால நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கேக் நல்லா உப்பி வரதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நம்ம சலிச்சுக்கலாம். மாவு நல்லா கட்டி இல்லாமல் நைஸாக சலிச்சு எடுத்தாச்சு. இது கூட 1/4 கப் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டம்ளர் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம கேக் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் தான் இருக்கணும். நான் காய்ச்சி வச்ச எல்லா வெள்ளைப்பாகுமே நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் கேக் இன்னும் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப்பு வெல்லமாக நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாவை நம்ம கேக் பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பவுலில் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நெய் எல்லா பக்கமும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு மேலே நம்ம கோதுமை மாவு நல்லா தூவி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நான் கோதுமை மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இந்த பவுலில் நம்மளோட கேக் மாவையும் சேர்த்திக்கலாம். கேக் மாவை நம்ம பவுலில் சேர்த்தியாச்சு. நட்ஸை ஆட் பண்ண மறந்துட்டேன். நான் முந்திரியும் பாதாமும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நட்ஸு சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நட்ஸு சேர்க்காம கூட நம்ம இதை செய்யலாம். இதை நல்லா நம்ம ஷேக் பண்ணி விட்டுறலாம். உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா போயிடும். இதை நம்ம குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த பவுல் குக்கரை டச் பண்ணாமல் இருக்கணும். இதை நம்ம 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இதுக்கு கேஸ்கெட்டும் வெயிட்டும் நம்ம போட தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். கேக் பேக் ஆகிறதுக்குள்ளே சாக்லேட் க்ரீம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 டம்ளர் பால் நான் சேர்த்துக்கிறேன். நான் க்ரீம் செய்கிறதுக்கு டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இந்த டார்க் சாக்லேட்டை நம்ம இந்த பாலில் சேர்த்துக்கலாம். இந்த டார்க் சாக்லேட்டுக்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பவுட்ரு கூட 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்தீங்கன்னா பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா திக்காகிற அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா திக்கான க்ரீம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா திக்காக க்ரீமியாக வந்திருக்கு. இது ஆறுனா நம்மளுக்கு இன்னும் நல்லா திக்காகும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தோன்னா நம்ம ஸ்பூனில் கோட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 30 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. பாருங்கள், நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் கேக்கில் நம்ம விட்டு பார்க்கலாம். கேக் ஒட்டாமல் வருது. நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இந்த கேக் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆறத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கேக்கு உடஞ்சி வரும். அதனால் நல்லா ஆற வச்சுருங்க. பாருங்கள், ராகி கேக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் இந்த கேக்குக்கு மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீமை இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். க்ரீம் பாருங்கள், நல்லா ஆறவும் நல்லா இன்னும் திக்காயிருச்சு. இதை நம்ம கேக்கு ஃபுல்லாக
டார்க் சாக்லேட் துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் தூவிக்கலாம். பாருங்க, நம்மளோட சாக்லேட் கேக்கு பார்க்கவே அழகா எம்மியாக ரெடி ஆயிருக்கு. இது ஹெல்தியான கேக்கு, அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இந்த ராகி சாக்லேட் கேக் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.